நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளெண்டிவெளி FM அலைவரிசையூடாக வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு. இந்த ஒலிபரப்பு 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலியூடாகவும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை நேயர்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றோம். தேசமெங்கும் ஏந்தி வரும் வானொலி நம் வானமுதம் வாழ்க வாழ்கவே. தேனமுத தமிழ் மொழியே தேசமெங்கும் ஏந்தி வரும் வானொலி நம் வானமுதம் வாழ்க வாழ்கவே. வாழ்க வாழ்கவே வானமுதம் வாழ்கவே. நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்து பிரபல பின்னணி பாடகி எஸ். ஜானகி அவர்கள் தனது 88வது வயதில் காலமானார் என்ற செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வானமுதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருகின்ற 1 மணி நேர மணித்துளிகளை அவருடைய நினைவாக வானொலிக்கு நாம் எடுத்து வர இருக்கின்றோம். இன்றைய நினைவு நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக மகாதேவ ஐயர் ஜெயராம சர்மா அவர்கள் அவருக்காக எழுதிய கவி வரிகளை ஒலி வடிவமாக முதலில் வானிலைக்கு எடுத்து வர இருக்கின்றேன். இதை எழுதியவர் மகாதேவ ஐயர் ஜெயராம சர்மா, மேல்நாள் தமிழ் மொழி கல்வி இயக்குனர், மெல்பர்ன், ஆஸ்திரேலியா. வாடாத மல்லிகையாய் ஜானகி வந்தார், வரமாக வந்தாரே தமிழிசைக்கு அம்மா. தேனான குரலாலே பாடினார் அம்மா, தித்திக்க பாடினார் ஜானகி அம்மா. காலங்கள் மாறினாலும் கானங்கள் மாறாதம்மா, எங்கள் இதயங்களில் என்றும் வாழ்வீரம்மா. பல பாடல் அவர் எமக்கு தந்தார், உளமினிக்க உணர்வாக அவர் ஈந்து நின்றார். வாழ்வதனை இசையாக்கி வாழ்ந்தாரே அம்மா, வானவர்க்கு பாடுதற்கு சென்று விட்டார் அம்மா. கலைவாணி குயிலாய் இருந்தாரே அம்மா, கான சரஸ்வதியாயாகி நின்றார் அம்மா. பல விருதை பாராட்டை பெற்றாரே அம்மா, பண்பாடி மனமெல்லாம் அமர்ந்தாரே அம்மா.
அன்னக்கிளி சின்ன கண்ணன் அமுதமாய் தந்தார். செந்தூர பூவாக திகழ்கிறார். இசையில் பன்மொழியில் பாடினார் ஜானகி அம்மா. மென்மொழியில் பாடி உலகையே வியக்க வைத்தார். புன்முறுவல் முகத்தை காண முடியாமல் இன்னிசையும் இன்று ஏங்கி அழுகிறதே. ஆயிரக்கணக்கில் அவர் பாடி நின்றார். அத்தனையும் இசையுலகின் சொத்தாகி நிற்கும். இசையெனும் மொழியை ஏந்தி நின்றார் அம்மா. அவர் இசையை கேட்கவே இறைவன் அழைத்தான் அம்மா. பாடல்கள் முடிவதில்லை, உங்கள் குரல் மறைவதில்லை. காற்றிலும் காலத்திலும் உங்கள் இசை வாகிறது. இசையுலகம் அழுகிறது, இசை பிரியர் அழுகின்றார். எங்கள் அம்மா ஜானகி இசையாக கரைந்து விட்டார். அசையாத மனங்களையும் அசைத்திடுவான் இசையாலே. அமருலகு சென்று விட்டார் அமுத இசை வழங்குவதற்கு. தேவர்கள் கூட இன்று காத்திருக்கின்றார். எங்கள் ஜானகி அம்மா என்றென்றும் வாழ்கின்றார். இறைவா உன் திருப்பாதத்தில் எங்கள் ஜானகி அம்மாவிற்கு நித்திய இளைப்பாறுதலை அருளும். அவர் பாடிய குரல் என்றென்றும் மனி இதயங்களில் ஒலிக்கட்டும். அவர் விட்டுச் சென்ற இசை செல்வம் தலைமுறையாக வாழட்டும். ஜானகி அம்மா உங்கள் குரல் என்றும் அழியாது. இறைவா இறைவா உன் திரைவா எங்கள் ஜானகி அம்மாவிற்கு நித்திய இளைப்பாறுதலை அருளும். எஸ். ஜானகி அவர்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உட்பட பல இந்திய மொழிகளில் 40,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்கின்றார். பல பாடல்களை தாமே எழுதி இசையமைத்தும் பாடியுள்ளார். 4 முறை தேசிய விருது பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜானகி தெலுங்கு பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். ஆந்திராவின் குண்டூர் மாவட்டத்தில் பள்ளப்பட்டலா என்ற ஊரில் ராமமூர்த்தி சத்தியவதி தம்பதிகளுக்கு பிறந்தார். சிறுவயதிலேயே பாடத் தொடங்கிவிட்டார். நாதசுரமேதை பைதிசாமி என்பவரிடம் முறையாக இசைப்பயிற்சியை பெற்றவர். சென்னைக்கு இடம்பெயர்ந்த ஜானகி ஏவிஎம் ஸ்டுடியோவில் இணைந்து திரைப்படத் துறையில் நுழைந்தார். 1957 ஆண்டில் வெளிவந்த விதியின் விளையாட்டு என்ற படத்தில் இடம்பெற்ற பெண் என் ஆசை பாலானது ஏனோ என்ற பாடல் இவரது முதல் பாடலாகும். அடுத்த நாளே அவருக்கு தெலுங்கு படத்தில் பாடும் வாய்ப்பும் கிடைத்தது. நேரிலே இந்த வேளையிலே எஸ். ஜானகி அவர்கள் 2009 ஆண்டு அவருடைய திரை இசை பயணத்தின் 50வது ஆண்டு நிறைவை கொண்டாடுவதற்காக மெல்பர்ன் வந்திருந்த போது அவருடைய அந்த இசை நிகழ்ச்சியை ஆதிஸ் ஜுவல்லரி ஸ்தாபனத்தினர் ஒழுங்கு செய்திருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளனாக நான் கடமையாற்றியிருந்தேன். அந்த நிகழ்ச்சியிலிருந்து ஒரு பகுதியை மீண்டும் ஒரு முறை வானொலிக்கு எடுத்து வர ஆசைப்படுகிறேன். அதனைத் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை குறிப்பையும் அவருடைய சிறப்பு நிகழ்ச்சியையும் நாம் தொடர்ந்து கேட்போம். இது இந்த பொண்ணை லவ் பண்ண லவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறப்போ இவளையே பண்ணிக்கிறான்ற ஆர்வத்திலே இருக்கிற பொண்ணுக்கு மனசு உடைஞ்சு போயிடும் இல்லை. அதுவும் இல்லாம அந்த கல்யாணம் வேலை எல்லாம் இந்த பொண்ணு தான் அந்த கல்யாண வேலை எல்லாம் பண்றது. பண்ணிட்டு அவங்கள ஊருக்கு அனுப்புது. வண்டியில
அவங்க 2 பேரும் அந்த மாப்பிள்ளை பொண்ணு 2 பேரும் போயிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணு அப்படியே நின்று பார்த்துட்டே இருப்பா. அவளுடைய மனசு பாடும். அது பாடும். சுதி கொடு. பாடுங்க. கல்யாணம் பேசி கண்டாங்கி சேல தந்தாக்க என்ன மாட்டேன்னு சொல்வி புது மஞ்சள் பூசி பொன்மேடையிட்டு மன்னாதே மன்னன் மாப்பிள்ளையாக 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 தலவாழையில போடுங்க ஊர விருந்துக்கு வர சொல்லுங்க தலவாழையில போடுங்க ஊர விருந்துக்கு வர சொல்லுங்க பூ போட்ட மஞ்சம் ஆடட்டும் கொஞ்சம் மனசார வாழ்த்துங்களே என் குலவாழ. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி ஜானகி அம்மா. மன்னிக்க வேண்டும், அந்த பாடல் நாங்கள் கேட்கின்ற பாடல் அப்படியே உற்சாகமாகவே முடிந்து விடுகிறது. என்ன செய்வது, இப்படி நாங்கள் அழுவதாக அந்த பாடலை நான் கேட்கவில்லை. ஒரு வகையிலே நான் ஒரு மன்னித்துக் கொள்ள வார்த்தை வேண்டும். சொல்ல நினைக்கிறேன். சொல்லுங்களம்மா. முதல் பாட்டே அழுகிற பாட்டு தான் நான் பாடினது. ஆஹா, ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் அழுது பாடினது தான் முதல் பாட்டு என்னது. சரி. என்னோட சினிமா ஃபீல்டு என்ட்ரன்ஸே ஃபர்ஸ்ட் அழுக பாட்டு. விதியின் விளையாட்டுல என்ற பாடு. ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு சோக பாட்டு தான். சரி. பேதை என்னாசை பாழானதேனோ, இந்த மாதிரி பாட்டு ஃபர்ஸ்ட் சாங்கே. அம்மா, நிச்சயமாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே அளவே கூடாது. சரி அம்மா, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த மச்சானை நான் அழைத்து தரட்டா இந்த மேடைக்கு? தருகிறேன். ஆபீஸ் ஜுவல்லரி ஸ்தாபனத்தாரின் ஆதரவில் நீங்கள் நெஞ்சினிலே நெஞ்சினிலே நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியின் நாயகன் இன்னிசை திருமகன் மனோ அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கின்றேன். மனோ, உங்களிடம் ஒரு கேள்வி. எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கு. நன்றாக இருக்கிறீர்கள். மெல்பர்ன் எப்படி உங்களை வரவேற்றுக் கொண்டது? ஏர்போர்ட்டுக்கு ஒருத்தர் வந்தாங்க, ஆஹா ஹோட்டலுக்கு கூட்டு போனாங்க, ஆஹா. அப்புறம் ஹாலுக்கு வந்தேன். சரி மனோ, நீங்கள் 1994ஆம் ஆண்டு திரையுலகிற்கு அறிமுகமாகி இதுவரை 16,000 பாடல்களுக்கு மேல் பாடி ரசிகர்களின் உள்ளங்களிலே ஒரு தனித்துவமான ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றீர்கள். இப்பொழுது இந்த வேளையிலே அடுத்த கேள்விக்கு போகும் முன்பு உங்கள் இருவரையும் நான் மௌனமாக விட்டு மேடையிலே இருந்து விடையேறுகிறேன். இந்த பாடல் முடிந்ததும் வந்து நாங்கள் மீண்டும் சந்திப்போம்.
கொள்ளுமோ கொழிக்கும் நீர்த்துளி, கொதிக்கும் நீர்த்துளி, கொழிக்கும் நீர்த்துளி, கொதிக்கும் நீர்த்துளி. கூதலான மார்கழி நீளமான ராத்திரி வந்து ஆதரி மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம். மனதில் இன்னும் இரவில் ஈரமோ, கொடியில் மலர்கள் குளிர் காயும் நேரமோ, பாதை தேடியே பாதம் போகுமோ பாதை தேடியே பாதம் போகுமோ ஆதலான நேசமோ, கனவு கண்டு கூசுமோ, தனிமையோடு பேசுமோ மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம் இது மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம் மனதில் ஓசைகள் இதழில் மௌனங்கள் மனதில் ஓசைகள் இதழில் மௌனங்கள் ஏனென்று கேளுங்கள் இது மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம். சரி நேயர்களே, தொடரும் நிகழ்ச்சியில் 1962ஆம் ஆண்டு இடம்பெற்ற கொஞ்சும் சலங்கை என்ற திரைப்படத்தில் அவர் பாடிய ஒரு பாடலை இப்பொழுது வானொலிக்கு எடுத்து வர இருக்கின்றேன். பாடலாசிரியர் கூனா மாவண்ணா பாலசுப்பிரமணியம், இசையமைப்பாளர் SM சுப்பையா நாயுடு அவர்கள். இந்த பாடலை தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை நாங்கள் மேலும் அறிந்து கொள்ளலாம். சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா. என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால் தேனோடு கலந்த தெள்ளமுதல், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல். இந்த சிங்காரவேலன் சந்நிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு. அது
நேர்களே, எஸ் ஜானகியை பற்றி மறைந்த பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குறிப்பிடுகையில், ஒரு பாடலுக்குரிய உணர்வை வெளிப்படுத்த இந்தியாவிலேயே யாரும் இவருக்கு நிகராக இல்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதேபோல் பாடகி சித்ரா அவர்கள் பாட ஆரம்பித்த காலகட்டத்திலே இசைஞானி இளையராஜா அவர்கள் எஸ் ஜானகி அவர்களை ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாக அவருக்கு உதாரணம் காட்டியிருக்கின்றார். எஸ் ஜானகி அவர்களுடைய பாடல்களை கேள், அவர் எவ்வளவு தூரம் அந்த பாடல்களை நியாயம் செய்து பாடியிருப்பார் என்பதை நீ அறிந்து கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சரி நேயர்களே, அவருடைய அந்த முதல் பாடலை தொடர்ந்து பல படங்களில் பாடும் வாய்ப்பு அவருக்கு கிட்டியது. 25 ஆண்டுகளில் தென்னிந்திய மொழிகளில் மட்டுமல்லாமல் கொங்கினி, துளு, சௌராஷ்டிரம், இந்தி, வங்காளம், சமஸ்கிருதம், சிங்களம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை அவர் பாடியிருக்கின்றார். 1992 ஆண்டில் இலங்கை சென்றிருந்த போது இவருக்கு ஞான கான சரஸ்வதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. தமிழ், தெலுங்கு மொழிகளில் பல பக்தி பாடல்களை தாமே எழுதி இசையமைத்தும் பாடியிருக்கின்றார். இவரது கணவர் காலம் சென்ற ராம் பிரசாத் இப்பொழுது தன்னுடைய மகன் முரளி கிருஷ்ணாவுடன் சென்னையில் வாழ்ந்து வருகின்றார். சரி நேயர்களே, தொடர்ந்து 1962 ஆண்டில் பாதகாணிக்கை என்ற திரைப்படத்தில் அவர் பாடிய ஒரு பாடலை இப்பொழுது வானிலைக்கு எடுத்து வருகின்றேன். அவரோடு உடன் பாடியவர் பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள். கண்ணதாசன் அவர்களுடைய கவி வரிகளுக்கு MSVDK ராமமூர்த்தி அவர்களின் இசையமைப்பில் இந்த பாடல் இடம்பெற்றது. கேட்போம். அதனைத் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை குறிப்புகளையும் பார்ப்போம். வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்த பொன் வண்ண மேனி சிலையேவா, பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, பெண்ணென்று எண்ணி பேச
பேசாமல் வந்த பொன் வண்ண மேனி சிலையேவா. மலர் கொள்ள வந்த தலைவாவா, மனம் கொள்ள வந்த இறைவாவா, கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்மூட வந்த கலையேவா. கோடை காலத்தின் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா. ஆடை கட்டிய ரதமே ரதமே அருகில் அருகில் நான் வரவா. அருகில் வந்தது உருகி நின்றது உறவு தந்தது முதலிரவு. இருவர் காணவும் ஒருவராகவும் இரவில் வந்தது வெண்ணிலவு. மலர் கொள்ள வந்த தலைவாவா, மனம் கொள்ள வந்த இறைவாவா, கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்மூட வந்த கலையேவா. கச்சி வந்த இதழோ இதழோ பவளம் பவளம் செம்பவளம். தேனில் ஊறிய மொழியில் மொழியில் மலரும் மலரும் பூமலரும். எண்ணி வந்தது கண்ணில் நின்றது என்னை வென்றது உன்முகமே. இன்ப பூமியில் அன்பு மேடையில் என்றும் காதலர் காவியமே. மலர் கொள்ள வந்த தலைவாவா, மனம் கொள்ள வந்த இறைவாவா, கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்ணோட வந்த கலையேவா. நேர்களே, எஸ் ஜானகி அவர்களின் பல குரல் வித்தைகளில் அவர் பாடிய 3 திரைப்படங்கள் எங்கள் நெஞ்சங்களிலே நிறைந்தவை என்று சொல்லலாம். நெஞ்சத்தை கிள்ளாதே என்ற திரைப்படத்தில் ஒரு விடலை பையனாக அவர் பாடியிருக்கின்றார். அதேபோல் ருசி கண்ட பூனை என்ற திரைப்படத்தில் ஒரு குழந்தை குரலிலே அவர் பாடி எங்களை மகிழ்வித்திருக்கின்றார். அதேபோல் உதிரி பூக்கள் என்ற திரைப்படத்தில் ஒரு கிழவியாகவும் பாடி அவர் வித்தை காட்டியவர் என்பதை நாங்கள் எவருமே மறந்தோ அல்லது மறைத்துவிடவோ முடியாது. சரி நேயர்களே, இந்த வேளையிலே அவருடைய விருதுகள் என்று பார்க்கின்ற போது 1986 தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது, 2002 கேரளா மாநில சிறப்பு விருது, 4 தடவைகள் சிறந்த பாடகிக்கான தேசிய விருது, 1980 மலையாள படம் ஒன்றுக்கும் 1984 தெலுங்கு படம் ஒன்றுக்கும் தேசிய விருது, 14 முறை கேரள மாநில அரசின் சிறந்த பாடகிக்கான விருது, 7 தடவைகள் தமிழ்நாடு அரசின் சிறந்த பாடகிக்கான விருது, 10 தடவைகள் ஆந்திர மாநில அரசின் சிறந்த பாடகிக்கான விருது. அதே வேளையில் எஸ் ஜானகி அவர்கள் 2013 ஆண்டு தனக்கு கிடைக்கவிருந்த பத்மபூஷன் விருதை ஏற்க மறுத்துவிட்டார் என்ற ஒரு செய்தியும் உண்டு. அதாவது இந்த விருது தனது 55 ஆண்டுகால அனுபவத்திற்கு தாமதமாக கிடைத்துள்ளது என்று அவர் கூறி அந்த பத்மபூஷன் விருதை அவர் ஏற்க மறுத்துவிட்டார் என்ற செய்தியும் ஒன்று உண்டு. சரி நேயர்களே, தொடர்ந்து ஒரு பாடலை கேட்போம். சுமைதாங்கி திரைப்படத்தில் 1962 பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களோடு இணைந்து பாடியிருக்கின்றார். கண்ணதாசன் கவிவரிகள், MSVDK ராமமூர்த்தி அவர்கள் இசை அமைப்பு. ராதா 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 ராஜா ராஜா ராஜா
எந்தன் பருவத்தின் கேள்விக்கு பதில் என்ன சொல்லடி ராதா ராதா. உந்தன் பார்வைக்கு பார்வை பதிலாய் விளைந்தது ராஜா ராஜா. நல்ல இதயங்கள் பேசிடும் மொழி என்ன சொல்லடி ராதா. அது ஏட்டிலும் எழுத்திலும் எழுதவராது ராஜா ராஜா ராஜா. இது கரங்களை பிடித்ததும் மயங்குவதே நடி ராதா ராதா. அதில் காந்தத்தை போலொரு உணர்ச்சி உண்டானது ராஜா ராஜா ராஜா. எந்தன் பருவத்தின் கேள்விக்கு பதில் என்ன சொல்லடி ராதா ராதா. உந்தன் பார்வைக்கு பார்வை பதிலாய் விளைந்தது ராஜா ராஜா. நெஞ்சில் இருவரும் இணைந்த பின் திருமணம் ஏனடி ராதா. அது இளமையின் நாடகம் அரங்கத்தில் வருவது ராஜா ராஜா ராஜா. முதல் இரவென்று சொல்வது ஏனடி வந்தது ராதா ராதா. அது உரிமையில் இருவரும் அறிமுகமாவது ராஜா ராஜா ராஜா. எந்தன் பருவத்தின் கேள்விக்கு பதில் என்ன சொல்லடி ராதா ராதா. உந்தன் பார்வைக்கு பார்வை பதிலாய் விளைந்தது ராஜா ராஜா. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மறைந்த பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களின் நினைவு நிகழ்வு. 1957 ஆண்டு ஆரம்பித்த அவருடைய கலை பயணம் 2016 வரை பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடி தமிழ் இசைப்பிரியர்களின் மனங்களிலே ஒரு நிறைந்த இடத்தை பெற்றவர் என்பதை யாரும் மறுக்கவோ அல்லது மறைக்கவோ முடியாது. 2014 ஆண்டு வெளிவந்த வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்தில் நடிகர் தனுஷுடன் அம்மா அம்மா என்ற பாடலை பாடி எங்கள் மனங்களிலே மேலும் மேலும் இடம் பிடித்தவர் என்று கூட நாங்கள் சொல்லலாம். சரி நேயர்களே, அந்த பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்போமே. அம்மா அம்மா நீ எங்க அம்மா, ஒன்ன விட்டா எனக்காரு அம்மா. தேடி பார்த்தேனே காணோம் ஒன்ன, கண்ணாம்பூச்சிய பாணி வெல்ல. தாயே உயிர் பிரிந்தாயே, என்ன தனியே தவிக்க விட்டாயே. இன்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும், நான் பாடும் பாட்டுக்கு தாயே நீ உன் கண்கள் திறந்தாலே போதும். அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்ன விட்டா எனக்காரு அம்மா.
நான் தூங்கும் முன்னே நீ தூங்கி போனாய். தாயே என் மேல் உனக்கென்ன கோபம்? கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே, கண்ணில் தூசி நீ ஊத வேண்டும். ஐயோ ஏன் இந்த சாபம் எல்லாம் என்றோ நான் செய்த பாவம். பகலும் இரவாகி பயமானதே அம்மா, விளக்குன் துணையின்றி இருளானதே. உயிரின் ஒரு பாதி பறிபோனதே அம்மா, தனிமை நிலையானதே. அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்கு யாரு அம்மா? உன்னை விட்டா எனக்காரு அம்மா. எங்க போனாலும் நானும் வருவேன், கண்ணாடி பாரு நானும் தெரிவேன். தாயே உயிர் பிரிந்தாயே, கண்ணு என்னுயிர் தானே. இன்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும். நான் பாடும் தாலாட்டு நீ தூங்க காதோரம் என்றென்றும் கேட்கும். நேர்களே, எஸ் ஜானகி அவர்கள் 2016 மலையாளத்தில் வெளிவந்த 10 கல்பனாக்கள் படத்தில் இடம்பெற்ற அம்மா பூவினும் என்ற பாடல் தன்னுடைய கடைசி பாடல் என்று அறிவித்தார். சரி நேர்களே, அந்த பாடலும் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக அமைகின்றது. நீங்கள் இதுவரை கேட்டது எஸ் ஜானகி அவர்களின் பிறந்த நாளையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. காவிலே
நேர்களே, உங்கள் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை நிலவை போல் அழகுள்ளவளாய், கதிரவனைப் போல் ஒளியுள்ளவளாய், விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்கள் தனது 88வது வயதில் காலமானார் என்ற செய்தியையும் அவரை பற்றிய நினைவு நிகழ்வையும் நாங்கள் வானொலிக்கு எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். நேர்களே, நிகழ்வில் தொடர்வது பாடகர் புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் பாட்டாகவே தனது இரங்கலை அவருக்கு சமர்ப்பிக்கின்றார்கள். கேட்போம். எங்களை மகிழ்வித்த இனிய குரல் இறைவனை தேடி சென்றதோ, எங்களை மகிழ்வித்த இனிய குரல் இறைவனை தேடி சென்றதோ, உங்களை போல் இனி பாடிட ஒருவரை உலகத்தில் காண்பதும் எளிதோ, உங்களை போல் இனி பாடிட ஒருவரை உலகத்தில் காண்பதும் எளிதோ, தங்கு தடையின்றி தமிழை பாடிய தாரகையே ஜானகி அம்மாவே, தங்கு தடையின்றி தமிழை பாடிய தாரகையே ஜானகி அம்மாவே, தங்களின் குரலால் வாழுகிறீர் வாழ்ந்திடுவீர் என்றும் தமிழ் போலே, வாழ்ந்திடுவீர் என்றும் தமிழ் போலே. வரமாக வந்தாரே தமிழிசைக்கு அம்மா, தேனான குரலாலே பாடினார் அம்மா, தித்திக்க பாடினார் ஜானகி அம்மா. காலங்கள் மாறினாலும் காணங்கள் மாறாதம்மா, வாழ்வீரம்மா.
மறைந்து விட்டார். அசையாத மனங்களையும் அசைத்திடுவார் இசையாலே. அமருலகு சென்று விட்டார். அமுத இசை வழங்குவதற்கு தேவர்கள் கூட இன்று கேட்க காத்திருக்கின்றார். எங்கள் ஜானகி அம்மா என்றென்றும் இறைவா உம் திருப்பாதத்தில் எங்கள் ஜானகி அம்மாவிற்கு நித்திய இளைப்பாறுதலை அருளும். அவர் பாடிய குரல் என்றென்றும் மனித இதயங்களில் ஒலிக்கட்டும். அவர் விட்டு சென்ற இசை செல்லும் தலைமுறை தலைமுறையாது வாழட்டும். காலங்கள் மாறினாலும் காலங்கள் மாறாதம்மா, எங்கள் இதயங்களில் என்றும் வாழ்வீரம்மா. நூறுக்கு பல பாடல் அவர் எமக்கு தந்தார். உளம் இனிக்க உணர்வாக தமிழிசைக்கு அம்மா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளண்டிவெளி FM அலைவரிசையூடாக வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு. இந்த ஒலிபரப்பு 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலியூடாகவும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை நேயர்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றோம். வாடாத மல்லிகையாய் ஜானகி வந்தார். வரமாக வந்தாரே தமிழிசைக்கு அம்மா. தேனான குரலாலே பாடினார் அம்மா. தித்திக்க பாடினார் ஜானகி அம்மா. காலங்கள் மாறினாலும் காலங்கள் மாறாதம்மா, எங்கள் இதயங்களில் என்றும் வாழ்வீரம்மா. ஊனுருக்கு பல பாடல் அவர் எமக்கு தந்தார். உளமினிக்க உணர்வாக அவர் ஈந்து நின்றார். வாழ்வதனை இசையாக்கி வாழ்ந்தாரே அம்மா. வானவர்க்கு பாடுதற்கு சென்று விட்டார் அம்மா. கலைவாணி குயிலாய் இருந்தாரே அம்மா. கான சரஸ்வதியாய் ஆகி நின்றார் அம்மா.
பிறந்தாரே அம்மா. அன்னக்கிளி சின்ன கண்ணன் அமுதமாய் தந்தார். செந்தூர பூவாக திகழ்கிறார் இசையில். பன்மொழியில் பாடினார் ஜானகி அம்மா. மென்மொழியில் பாடி உலகையே வியக்க வைத்தார். முன்முறுவல் முகத்தை காண முடியாமல் இன்னிசையும் இன்று ஏங்கி அழுகிறதே. ஆயிரக்கணக்கில் அவர் பாடி நின்றார், அத்தனையும் இசையுலகின் சொத்தாகி நிற்கும். இசையெனும் மொழியை ஏந்தி நின்றார். அம்மா அவர் இசையை கேட்கவே இறைவன் அழைத்தான் அம்மா. பாடல்கள் முடிவதில்லை, உங்கள் குரல் மறைவதில்லை. காற்றிலும் காலத்திலும் உங்கள் இசை வாழ்கிறது. இசையுலகம் அழுகிறது. இசை பிரியர் அழுகின்றார். எங்கள் அம்மா ஜானகி இசையாக கரைந்து விட்டார். அசையாத மனங்களையும் அசைத்திடுவார் இசையாலே. அமருலகு சென்று விட்டார் அமுதா இசை வழங்குவதற்கு. தேவர்கள் கூட இன்றி கேட்க காத்திருக்கின்றார். எங்கள் ஜானகி அம்மா என்றென்றும் வாழ்கின்றார். இறைவா உம் திருப்பாதத்தில் இறைவா எங்கள் ஜானகி அம்மாவிற்கு இறைவா நித்திய இளைப்பாறுதலை அருளும். அவர் பாடிய குரல் இறை- என்றென்றும் மனித இதயங்களில் ஒலிக்கட்டும். இறைவா அவர் வெட்டுச் சென்ற இசை செல்வம் தலைமுறை தலைமுறையாக வாழட்டும். ஜானகி அம்மா உங்கள் குரல் என்றும்